வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மதிக்கப்படாததாகவே உங்களுக்கு மாறியிருந்திருக்கும். கடகம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய குணமே தங்களின் குடும்பத்திற்கு ஓடோடி உழைப்பதும் சுயநலமன்றி வாழ்வதும் தான். உங்களின் சொந்த சுகபோகங்களை, ஆசைகளையும் கனவுகளையும் எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் எதிர்காலத்திற்காகவும் அல்லது பகலும் இரவுமே பாடுபட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்பையும் வியர்வையும் மூலதனமா வைத்துதான் இன்று பலர் நல்ல நிலையை அடைந்திருந்திருப்பீங்க. ஆனா இவ்வளவு தியாகங்களை செய்த உங்களுக்கு கிடைத்தது இனம் ஏமாற்றமும் அலட்சியம் தான். நீங்க இதையெல்லாம் உனக்காகத்தானே செய்தாய், எங்களுக்காக என்ன செய்தாய் என்று ஒரே ஒரு வார்த்தையில உங்களின் பல ஆண்டுகால தியாகத்தை அவங்க மிக சாதாரணமாக தூக்கி எறிந்திருந்திருப்பாங்க. பிறரின் நலனுக்காக நீங்களே மெழுகுவர்த்தியாக உருகி கொண்ட பிறகுமே உங்களின் உணர்வுகளுக்கு உரிய மதிப்பும் அங்கீகாரம் கிடைக்காம போனது உங்களோட நெஞ்சில ஆறாட வடுவாவே மாறி இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க உங்க குடும்பத்துக்காகவே உங்களுடைய ஓடோடி உழைத்திருந்திருப்பீங்க. ஏன் சுயநலமின்றி வாழ்வதுதான் உங்க வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஏன்னா உங்க சொந்த சுபயோகங்களையும் ஆசைகளையுமே கனவுகளை எல்லாமே மூட்டை கட்டி வைத்துவிட்டு தான் குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் அவங்களோட எதிர்காலத்திற்காகவுமே அல்லும் பகலுமா நீங்க அயர்ந்து பாடுபட்டு இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய உழைப்பையும் வேர்வையும் மூலதனமா வைத்து தான் இன்று நீங்க பலர் நல்ல நிலையை அடைந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. நீங்க இதையெல்லாம் உனக்காகத்தானே செய்த, எங்களுக்காக என்ன செய்த என்ற ஒரு வார்த்தையிலேயே உங்களோட பல ஆண்டுகால தேயத்தை அவங்க மிக சாதாரணமா தூக்கி எறிந்திருந்திருப்பாங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாம நீங்க பிறர் நலனுக்காக உங்களை நீங்களே மெழுகுவர்த்தியா ஒதுக்கி கொண்ட பிறகுதான் உங்களுடைய உணர்வுகளுக்கு உரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காம போயிருந்திருக்கும். அது மட்டும் ஆகுது. உங்க வாழ்க்கையில மிகவும் ஆழமான காயத்தை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால், அது வெளியே எதிர்கால ஏற்பட்ட பாதிப்பல்ல. நீங்க உயிராக நேசித்த குடும்பத்திற்காக செய்த எண்ணற்ற தியாகங்கள் மதிக்கப்படாமல் போன தருணங்கள் தான் அமைந்திருந்திருக்கும். உங்க மனம் எப்போதும் குடும்பத்தை முதன்மையாக நினைக்கிற மனம். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனே வாழ்ந்தவங்க தான் நீங்க. உங்களுடைய ஆசைகள் பலவற்றை தியாகம் செய்து பெற்றோரின் நிம்மதிக்காகவும் சகோதர சகோதரிகளின் எதிர்காலத்திற்காகவுமே அல்லது கணவன் அல்லது மனைவியின் மகிழ்ச்சிக்காகவும் குழந்தைகளின் வாழ்க்கைக்காக உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா காலம் கடந்த போது அந்த தியாகங்களை யாருமே நினைவில் கொள்ளவில்லை என்ற உணர்வு உங்கள் உள்ளுக்குள்ளேயே மிகவும் உடைத்தெறிந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். நீங்க உயிரா நேசித்த ஒரு குடும்பத்துக்காக நீங்க செய்த எண்ணற்ற தியாகம் மதிக்கப்படாம போன தருணம் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஏன்னா உங்க மனம் எப்போதுமே குடும்பத்தை முதன்மை நினைக்கக்கூடிய மனமா அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசைகள் பலவற்றையுமே நீங்க தியாகம் செஞ்சுட்டு பெற்றோருடைய நிம்மதிக்காகவும் சகோதர சகோதரிகளுடைய எதிர்காலத்திற்காகவுமே கணவன் அல்லது மனைவி மகிழ்ச்சிக்காகவும் தான் உங்க குழந்தைகளோட வாழ்க்கை உயர்வதற்காகவுமே அமைதியா உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா காலம் கடந்த போதிலும் அந்த தியாகங்களை யாருமே நினைவில் கொண்டு இருந்திருக்க மாட்டாங்க. பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை கூட ஒதுக்கி வைத்து மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றியிருந்திருப்பீங்க. நீங்க வாங்க வேண்டிய பொருளை கூட வாங்காம வீட்டில் இருப்பவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட குடும்பத்திற்காக ஓடி ஓடி வேலை செய்திருந்திருப்பீங்க. உங்களுடைய சோர்வை யாரும் கவனிக்கவில்லை. உங்களுடைய கண்கள்ல இருந்த கண்ணீரை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க செய்த உதவிகள் எல்லாமே ஒரு நாள் மறக்கப்பட்ட போதுதான், நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற வேதனை உங்கள் மனசை அமைதியாகவே அள வைத்திருந்திருக்கும். பல நேரங்கள்ல உங்களுடைய தேவைகளை கூட நீங்க ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியிருந்திருப்பீங்க. நீங்க வாங்க வேண்டிய பொருளை கூட வாங்காம வீட்டில் இருப்பவங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க நிறைவேற்றியிருந்திருப்பீங்க. உங்க உடல்நிலை சரியில்லாத நேரத்துல கூட குடும்பத்துக்காக தான் நீங்க ஓடோடி வேலை செய்திருந்திருப்பீங்க. உங்களோட சோர்வு யாருமே கவனிக்கலாத நேரத்துல கூட உங்க கண்கள்ல இருந்த கண்ணீரையும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க செய்த உதவிகள் நீங்க செய்த உதவிகள் எல்லாமே ஒரு நாள் மறக்கப்பட்ட போதும், நான் இவ்வளவு செய்தும் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற வேதனை உங்க மனசை அமைதியாகவே அள வைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் அமைதி நிலைக்கப் போகின்றது. கடகம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனான சந்திரனின் சுபப்பார்வை மற்றும் கிரக நிலைகளின் பார்வை கிரக நிலைகளுடைய சாதகமான அமைப்பால இதுவரை உங்க குடும்பத்துல இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளுமே முற்றிலும் விலகப் போகின்றன. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையும் உருவாவதால
வீட்டின் வளிமண்டலமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகின்றது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்கப்பட்டு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த சுபிட்சமும் மேம்படும் சூழல் உருவாக போகுது உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு நீங்க உங்க ராசிநாதன் சந்திரன் சுபப்பாவை மற்றும் கிரக நிலைகள் சாதகமா அமைவதால தான் உங்க குடும்பத்துல இருந்து சிறு சிறு சலசலப்புகள் கருத்து வேறுபாடு முற்றிலுமா இப்ப விலக போகுது. அது மட்டுமல்லாம குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகரிக்க போது வாழ்க்கையில. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் உருவாவதால வீட்டுல வளிமண்டலமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகின்றது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தின் ஒட்டுமொத்த சுபிட்சமும் மேம்படக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கையில உருவாக போகுது. உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளாகவும் என் குடும்பம் என்றாலே மனசுல ஒரு பாரமும் இருந்திருக்கும். ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பயணிப்பது போலதான் ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய வாக்குவாதங்களும் ஒருவர் பேசினால் மற்றொரு அமைதியாக விலகி செல்லக்கூடிய நிலையும், அன்பு இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத மனத்தடைகளும், தேவையில்லாத சந்தேகங்களும், மூன்றாம் நபரோட பேச்சால உருவான கருத்து வேறுபாடுகள் போன்றவை உங்க மனசை பலமுறை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். எப்போது இந்த குடும்பத்தில் பழைய சந்தோஷம் திரும்ப வரும் என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருந்து பல நேரங்கள்ல நீங்கள் மட்டும் உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்தாலுமே அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நிலை மாறத் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு சந்திர பகவானினால் அதிகரிப்பதால வீட்டுல இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். பல நாட்களும் பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களிடம் மனம் திறந்து பேசுவாங்க. குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்துமே விலகி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரின் மனசிலும் உருவாகும். வீட்டிற்குள் சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க தொடங்கும். இதுவரை தனிமையா உணர்ந்த நீங்க இனிமேல் குடும்பத்தின் மையமாக மாறப்போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மதித்து கேட்கக்கூடிய நிலையும் உருவாகும். வீட்டு விசேஷங்கள்ல உங்களை கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீண்ட நாட்களால் தள்ளிப்போன சுபகாரியங்கள் மீண்டும் பேசப்பட போகின்றன. உறவினர்கள் மீண்டும் வீட்டிற்கு வர தொடங்குவாங்க உங்க வாழ்க்கையில. உங்க குடும்பத்துல நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பயணிப்பது போல சூழ்நிலை உங்க வாழ்க்கையை உருவாகி வந்திருக்கும். ஏன்னா ஒருவர் பேசினா மற்றொரு அமைதியா விலகி செல்லக்கூடிய நிலையும், அன்பு இருந்துமே அதை வெளிப்படுத்தக்கூட முடியாத மனத்தடைகள், தேவையில்லாத சந்தேகங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டுருக்கும். ஏன்னா மூன்றாம் நபரோட பேச்சால் உருவான கருத்து வேறுபாடுகள் போன்றவை உங்க மனசுல பலமுறை காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சில பல நேரங்கள்ல நீங்க மட்டும் உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே இப்ப மாறத் தொடங்க போதே. உங்க ராசிக்கு சந்திர பகவானோட அருள் அதிகரிப்பதால வீட்டுல இருந்த மனக்கசப்பும் மெதுவா கரைய ஆரம்பிக்க போகுது. பல நாட்களா பேசாம இருந்தவங்க எல்லாம் மீண்டுமே உங்களிடம் மனம் திறந்து பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டிற்குள்ள சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க தொடங்க போகுது. இதுவரை தனிமையா இருந்த நீங்க இனிமேல் குடும்பத்தின் மையமாவே மாறப் போறீங்க. உங்க ஆலோசனையும் மதித்து கேட்கக்கூடிய நிலையும் உருவாகும் உங்க வாழ்க்கையில. வீட்டு விசேஷங்கள்ல உங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப காரியங்கள் மீண்டும் பேசப்பட போகின்றது வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகரிக்க போது வாழ்க்கையில. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் உருவாவதால வீட்டுல வளிமண்டலமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகின்றது உங்க வாழ்க்கையில. குடும்பத்தின் ஒட்டுமொத்த சுபிட்சமும் மேம்படக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கையில உருவாக போகுது. உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளாகவும் என் குடும்பம் என்றாலே மனசுல ஒரு பாரமும் இருந்திருக்கும். ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பயணிப்பது போலதான் ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்திருக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய வாக்குவாதங்களும், ஒருவர் பேசினால் மற்றொரு அமைதியாக விலகி செல்லக்கூடிய நிலையும், அன்பு இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத மனத்தடைகளும், தேவையில்லாத சந்தேகங்களும், மூன்றாம் நபரோட பேச்சால உருவான கருத்து வேறுபாடுகள் போன்றவை உங்க மனசை பலமுறை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். எப்போது இந்த குடும்பத்தில் பழைய சந்தோஷம் திரும்ப வரும் என்ற ஏக்கம் உங்களுக்குள் இருந்து பல நேரங்கள்ல நீங்கள் மட்டும் உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்தாலுமே அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த நிலை மாறத் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு சந்திர பகவானினால் அதிகரிப்பதால வீட்டுல இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். பல நாட்களும் பேசாம இருந்தவங்க மீண்டுமே உங்களிடம் மனம் திறந்து பேசுவாங்க. குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல்கள் அனைத்துமே விலகி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரின் மனசிலும் உருவாகும். வீட்டிற்குள் சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க தொடங்கும். இதுவரை தனிமையா உணர்ந்த நீங்க
இனிமேல் குடும்பத்தின் மையமாக மாறப்போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை மதித்து கேட்கக்கூடிய நிலையும் உருவாகும். வீட்டு விசேஷங்கள்ல உங்கள கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீண்ட நாட்களால் தள்ளிப்போன சுபகாரியங்கள் மீண்டும் பேசப்பட போகின்றன. உறவினர்கள் மீண்டும் வீட்டிற்கு வர தொடங்குவாங்க உங்க வாழ்க்கையில. உங்க குடும்பத்துல நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பயணிப்பது போல சூழ்நிலை உங்க வாழ்க்கையை உருவாகி வந்திருக்கும். ஏன்னா ஒருவர் பேசினா மற்றொரு அமைதியா விலகிச் செல்லக்கூடிய நிலையும், அன்பு இருந்துமே அதை வெளிப்படுத்தக்கூட முடியாத மனத்தடைகள், தேவையில்லாத சந்தேகங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மூன்றாம் நபரோட பேச்சால உருவான கருத்து வேறுபாடுகள் போன்றவை உங்க மனசுல பலமுறை காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சில பல நேரங்கள்ல நீங்க மட்டும் உறவுகளை காப்பாற்ற முயற்சி செய்தாலும் அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த நிலை எல்லாமே இப்ப மாறத் தொடங்க போகுது. உங்க ராசிக்கு சந்திர பகவானுடைய அருள் அதிகரிப்பதால வீட்டுல இருந்த மனக்கசப்பும் மெதுவா கரைய ஆரம்பிக்க போகுது. பல நாட்களா பேசாம இருந்தவங்க எல்லாம் மீண்டுமே உங்களிடம் மனம் திறந்து பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டிற்குள்ள சிரிப்பு சத்தம் மீண்டும் ஒலிக்க தொடங்க போகுது. இதுவரை தனிமையா இருந்த நீங்க இனிமேல் குடும்பத்தின் மையமாவே மாறப் போறீங்க. உங்க ஆலோசனையும் மதித்து கேட்கக்கூடிய நிலையும் உருவாகும் உங்க வாழ்க்கையில. வீட்டு விசேஷங்கள்ல உங்களோட கருத்துக்கு